நீங்க மாத்திரையை போட்டுக்கோங்க, நான் போயிடுறேன். அதான் சொல்றேன்ல, கிளம்பு. இல்லங்க, நீங்க கோவத்துல மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னா நான் என்ன சின்ன பையனா? இல்ல யாராவது எனக்கு ஊட்டி விட்டுமா? அதெல்லாம் நானே சாப்பிட்டுப்பேன், நீ கிளம்பு. அது இல்லங்க, திவ்யா அக்கா தான் திவ்யா அக்கா? என்ன திவ்யா அக்கா தான் சொன்னாங்க. என்ன சொன்னா? அவரு நான் மாத்திரையை சாப்பிட்டுக்கிறேன், நீ போன்னு சொல்வாரு. ஆனா நீ போகாத, ஏன்னா நீ போன பிறகு சாப்பிட மறந்துருவாரு. அதனால இருந்து கொடுத்துட்டு அவரு சாப்பிட்ட பின்னாடி போன்னு சொல்லிருக்காங்க. அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. இல்லங்க, இது திவ்யாக்காக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அவங்க இங்க இல்லங்கறதால நான் தான் உங்களை கவனமா பாத்துக்கணும்னு என்கிட்ட படிச்சு சொல்லிருக்காங்க. நான் வேணா திவ்யாக்காக்கு ஃபோன் பண்ணி இப்போ நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லட்டுமா? இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் அவகிட்ட சொல்ற? அவங்க தாங்க சொல்ல சொன்னாங்க. இப்ப என்ன, உனக்கு நான் அந்த மாத்திரையை சாப்பிடணும், அதை நீ பார்க்கணும். அப்படி சாப்பிடலன்னா நீ திவ்யா கிட்ட சொல்லுவ, அதானே? கொடு. அதான் சாப்பிட்டாச்சுல்ல, இன்னும் என்ன நிக்கிற? கிளம்பு. பால். திவ்யா மாத்திரையை தானே கொண்டு வந்து கொடுக்க சொன்னா, கொடுத்தல்ல, நான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, பால் அப்புறம் குடிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. அது இல்லங்க, நீங்க கண்டிப்பா பாலும் சாப்பிட்டாகணும். எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. ஐயோ, ஆர்டர் எல்லாம் போடலங்க, திவ்யாக்கா தான் சொன்னாங்க. இப்ப நான் சாப்பிடலனா இதையும் ஃபோன் பண்ணி திவ்யா கிட்ட சொல்லுவேன். ஆமாங்க. ஆமாவா? ஆமாங்க, அதையும் திவ்யாக்கா தான் சொல்லிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க போதும், நான் குடிக்கிறேன். பாத்து பாத்து பொறுமையா குடிங்க. நான் இப்பதான் முத முறையா பால் குடிக்கிறேன். எனக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியும். உன் வேலையை பாரு. பாத்து பாத்து பாத்து. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பொறுக்கேறும், பொறுமையா குடிங்கன்னு. எனக்கு தெரியும். இப்போ உன் வேலை முடிச்சதுல நிக்காம கிளம்பு. ஒரு நிமிஷம். என்னங்க வேணும்? ஒன்னும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன யோசிக்கிற? ஞாபகம் இருக்கா இல்லையா? குட். நான் சொன்ன மாதிரி நாளை காலையில நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது.